வணக்கம் நேயர்களே. இந்தியா இந்த வார நிகழ்ச்சியுடைய இந்த வார தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 2 வாரங்களா இந்தியா இந்த வார நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யல அப்படிங்கிறதால கடந்த வார நிகழ்வுகளோடு சேர்த்து இந்த வார நிகழ்வுகளையும் உங்களுக்காக ஒரு முழு தொகுப்பாக வழங்குகிறோம். தொடர்ந்து பாருங்கள். கேரள மாநிலம் கொச்சி நகரில் தொடங்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி பாலாரி வட்டம் முதல் பத்தடி பாலம் வரை அந்த ரயிலிலேயே பயணம் செய்து மீண்டும் அதே மார்க்கத்தில் திரும்பி வந்தபோது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் மக்கள் கூடி நின்று கரவொலி எழுப்பி வரவேற்பு தெரிவித்தார்கள். பின்னர் மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்களை எடுத்துரைத்தார். is essential to address the increasing pressure on urban infrastructure. This will also contribute to Kochi's economic growth. Kochi Metro Rail Limited is a 50-50 joint venture of Government of India and Government of Kerala. பிரதமருடன் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு, மாநில ஆளுநர் சதாசிவம், முதலமைச்சர் பினராயி விஜயன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதாலா, சட்டமன்ற உறுப்பினர் KV தாமஸ் ஆகியோரும் இந்தியாவில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் தந்தை என்று கருதப்படுபவருமான ஸ்ரீதரனும் இந்த விழாவில் பங்கேற்றார்கள். இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், மெட்ரோ ரயில் போக்குவரத்து நடைபெறும் மார்க்கத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் கேரளாவின் கலாச்சாரத்தையும் பூகோள அமைப்பையும் குறிக்கும் வகையிலான ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கும். மெட்ரோ ரயில் மார்க்கத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களும் இல்லத்தரசிகளால் பராமரிக்கப்படும் என்பது இந்த திட்டத்தின் மற்றொரு சிறப்பு. இந்த திட்டத்திற்காக 5 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட கொச்சி மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் கடுமையான உழைப்பு காரணமாக இந்த அரிய போக்குவரத்து தொடங்கியுள்ளது. நீர்வழி போக்குவரத்து, சாலை போக்குவரத்து ஆகியவற்றுடன் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை இணைப்பதுதான் இந்த திட்டத்தின் பிரத்யேக சிறப்பு அம்சம். கேரள மாநிலத்தின் புகழுக்கு மகுடம் சூட்டும் விதமா கொச்சி நகரத்தினுடைய மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காரு. கொச்சி நகரனுடைய பல அடுக்கு போக்குவரத்துகளை ஒருங்கிணைக்கும் விதமா இந்த மெட்ரோ ரயில் சேவை அமைந்திருப்பதுதான் அதனுடைய சிறப்பு. இந்தியாவின் அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். தற்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை மீண்டும் நிறுத்தலாம் என்ற ஐக்கிய ஜனதா தள் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் தெரிவித்த யோசனைக்கு எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. RSS தலைவர் மோகன் பகவத்தை நிறுத்தலாம் என்ற சிவசேனை யோசனையும் எடுபடவில்லை. தாம் இந்த தேர்தலில் ஈடுபட போவதில்லை என்று மோகன் பகவத் அறிவித்துவிட்டார். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஆதரவு வேட்பாளர் ஒருவரை நிறுத்தலாம் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி கருத்து தெரிவித்துள்ளது. இதற்கு கட்சிகளின் ஆதரவை திரட்டுவதற்காக மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு, அருண்ஜேட்லி ஆகியோரை கொண்ட குழுவை BJP தலைவர் அமித்ஷா நியமித்துள்ளார். அந்த குழு முறைப்படி தமது பணிகளை தொடங்கவிருந்த நிலையில் அமைச்சர் வெங்கையா நாயுடு தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பிரஃபுல் பட்டேலுடன் ஏற்கனவே பேசியுள்ளார். இதன் முக்கிய கட்டமாக மூவர் குழு உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், வெங்கையா நாயுடு ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்து பேசினர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத் மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையின் போது உடனிருந்தனர். இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத், இதுவரையில் எந்த வேட்பாளரையும் தேர்வு செய்யவில்லை என்று கூறிய அமைச்சர்கள், எதிர்க்கட்சிகள் தரப்பில் வேட்பாளர் யாரேனும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனரா என்று கேட்டதாக தெரிவித்தார். ஆளும் கட்சி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரின் பெயர் தெரிந்த பிறகே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடு முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங்கும் வெங்கையா நாயுடுவும் அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியை சந்தித்து பேசினார்கள். இந்த சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்தது. சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய யெச்சூரி, BJP தலைவர்கள் வெறும் சம்பிரதாய முறையிலேயே சந்தித்துள்ளார்கள் என்றும் எந்த ஒரு வேட்பாளரையும் குறிப்பிட்டு அவர்கள் ஆதரவு கோரவில்லை என்றும் தெரிவித்தார். மதச்சார்பின்மை கொள்கையில் அப்பழுக்கற்ற நம்பிக்கை கொண்டவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்பதில் தமது கட்சி உறுதியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். To the government, I mean, they've started the consultation. Let's see what is their proposal, and we are very clear that we think the nation demands a person in the Rashtrapati Bhavan whose secular credentials are impeccable and who will uphold the constitutional principles of our republic. மதச்சார்பின்மையில் நம்பிக்கை உள்ளவர்தான் குடியரசுத் தலைவராக வேண்டும் என்பதில் எதிர்க்கட்சிகளிடையே உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை
இம்மாதம் 3ஆம் தேதி திமுக தலைவர் மு கருணாநிதியின் பிறந்தநாள் மற்றும் அவரது சட்டமன்ற பணியின் வைர விழா கொண்டாட்டத்தின் போதே வெளிப்பட்டது. மதச்சார்பின்மை கொள்கையில் நம்பிக்கை கொண்ட கட்சிகளின் தலைவர்கள் மட்டுமே இந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டார்கள். ஒன்றுக்கொன்று எதிரெதிரே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திரிணாமுல் காங்கிரசும் ஒரே மேடையில் கலந்து கொண்டார்கள். மத்தியில் ஆளும் பிஜேபியும் மாநிலத்தில் ஆளும் அஇஅதிமுகவும் அழைக்கப்படவில்லை. இப்போது எதிர்க்கட்சிகள் அணியிலும் ஒரு சிக்கல் முளைத்துள்ளது. ஆம் ஆத்மி கட்சி பிஜேபிக்கு ஆதரவாக உள்ளது என்றும் அதனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்றும் காங்கிரசும் தேசியவாத காங்கிரசும் பிடிவாதமாக கூறுகின்றன. காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் தலைவர்களை சந்திக்கும் முன் அமைச்சர் வெங்கையா நாயுடு மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரையுடன் பேச்சு நடத்தினார். தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு அஇஅதிமுக ஆதரவு அளிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. பேச்சு விவரம் குறித்து தெரிவிக்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபி வேட்பாளருக்கு எதிராக அஇஅதிமுக உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு ஏற்கனவே தீர்மானம் மூலம் கேட்டுக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட மோகன் பகவத் முன்வராவிட்டால் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதனை நிறுத்தலாம் என்று சிவசேனை ஆலோசனை கூறியிருக்கிறது. யார் எப்படி வாக்களித்தாலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை ஆதரவுடன் எளிதாக வெற்றி பெறும் நிலையில் உள்ளது என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார். புதிய குடியரசுத் தலைவர் யார் என்ற கேள்வி வலுவடைந்துள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி RSS தலைவர் மோகன் பகவத்தை தமது மாளிகைக்கு மதிய உணவுக்காக அழைத்திருந்தார். ருத்ராபூரில் RSS நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்றிருந்த பகவத் பிரணாப் முகர்ஜியின் அழைப்பின் பேரில் தில்லி சென்றார். இந்த சந்திப்புக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் முன்னதாகவே விடுக்கப்பட்ட அழைப்பு என்றும் RSS விளக்கம் அளித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் தரப்பு வேட்பாளராக மேற்கு வங்கத்தின் முன்னாள் ஆளுநரும் மகாத்மா காந்தி ராஜாஜியின் பேரருமான கோபாலகிருஷ்ண காந்தி நிறுத்தப்படலாம் என்ற செய்தியும் அடிபடுகிறது. இது பற்றி அவரிடம் கருத்து கேட்டபோது இறுதியான வடிவம் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் தாம் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அதே வேளையில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படிங்கிறதுல ஆளும் பிஜேபி கூட்டணியும் காங்கிரஸ் கூட்டணியும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரே நாடு ஒரே சீரான வரி. இந்த GST வரி ஜூலை 1 தேதியிலிருந்து அமலுக்கு வரும் என்று நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தொடர்ந்து அழுத்தமாக கூறி வரும் நிலையில் இது பற்றிய சந்தேகங்களும் எழுப்பப்பட்டன. GST வரி நடைமுறைப்படுத்தப்பட்டால் வணிகர்கள் சிரமப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் பல கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. சில பொருட்கள் மீதான வரி அதிகமாக உள்ளது என்ற ஆட்சேபமும் தெரிவிக்கப்பட்டு அவசரமாக இந்த வரியை கொண்டு வரக்கூடாது என்றும் எழுப்பப்பட்டது. தமிழ்நாட்டில் ஈரோடு, திருப்பூர் போன்ற ஜவுளி தொழில் நகரங்களிலும் இந்த ஆட்சேபம் எழுப்பப்பட்டு ஒரு நாள் வேலை நிறுத்தமும் நடந்தது. இப்படி தனியார் துறையில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அரசு துறையிலும் இப்போது கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. விமான டிக்கெட் விற்பனை உலக அளவிலானது என்பதால் இதில் GST வரியை கொண்டு வருவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் GST வரி விதிப்பை செப்டம்பர் வரை தள்ளி போட வேண்டும் என்றும் நிதி அமைச்சகத்திடம் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகமும் கோரிக்கை விடுத்துள்ளது. பல்வேறு மாநில சட்டமன்றங்களிலும் இந்த GST வரி மசோதா நிறைவேற்றப்பட்டுவிட்டது. தமிழக சட்டப்பேரவையிலும் இதற்கான மசோதா முன்மொழியப்பட்டுள்ளது. வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி இதனை முன்மொழிந்தார். முந்திரி மீதான GST வரி 12% உயர்த்தப்பட்டு அறிவிக்கப்பட்ட போது அதனை குறைக்கும்படி தமிழக முதலமைச்சரும் நிதியமைச்சரும் மத்திய அரசிடம் வலியுறுத்தியதன் பேரில் 5% அது குறைக்கப்பட்டது. இதற்கு சட்டப்பேரவையிலும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. GST வரிமுறைக்கு இப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள சிறப்பு நிதி அதிகாரத்தை இது குலைத்துவிடும் என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் நிதியமைச்சர் ரஹீம் ராத் தெரிவித்துள்ளார். தங்கள் மாநிலத்திற்கு வரி விஷயத்தில் வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமை இதனால் அடிபட்டு போய்விடும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் மாநில முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியோ GST வரி விஷயத்தில் ஒத்த கருத்து உள்ளதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் GST வரி விதிப்பில் இடம்பெற்றுள்ள பொருட்களுக்கான வரி விகிதங்களில் முரண்பாடுகள் இருப்பதால் இதை நடைமுறைப்படுத்துவதை தாமதப்படுத்த வேண்டும் என்று வர்த்தக அமைப்புகள் மற்றும் சில அரசியல் கட்சிகள் சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஆட்சேபம் காரணமாக GST வரி ஜூலை 1 தேதி நடைமுறைக்கு வருமா என்ற ஐயம் எழுப்பப்பட்டது. அரசின் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று மத்திய வருவாய்த்துறை செயலாளர் ஹஷ்முக ஆதியா திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். மத்திய அரசின் கலால் மற்றும் சுங்கவரி துறைகளும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று
வருவாய்த்துறை அறிக்கை தெரிவிக்கிறது. இத்தனைக்கும் ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக ஆட்சேபங்கள் எழுப்பப்பட்ட நிலையிலேயே பல பொருட்கள் மீதான வரி விகிதத்தை ஜிஎஸ்டி கவுன்சில் மாற்றியமைத்திருக்கிறது. 133 பொருட்களின் வரியை குறைப்பதற்காக விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்து சமச்சீரான நிலையை பராமரித்தல், மக்களின் பயன்பாட்டிலான மாற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் 66 பொருட்களின் வரி குறைக்கப்படுவதாக ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு பின் நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அறிவித்தார். The GST Council has reduced the tax levels in 66 out of these 133 cases. Reduction was, as I said, based on two principles. One is to maintain the equivalence levels, and in certain cases we even breached the equivalence principle because of the changed nature of the economy and the consumer preferences and the nature of consumers who are entitled to these benefit of these reduced rates. பழங்கள், காய்கறிகள், ஊறுகாய், உடனடி உணவு வகைகள் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட பொருட்களின் மீதான வரி விதிப்பு 18% 12%, அகர்பத்தி மீதான வரி 12% 5%, இன்சுலின் வரி 12% 5%, டிராக்டர் பாகங்கள் மீதான வரி 28% 18%, கணினி பிரிண்டர் வரி 28% 18%, பள்ளிக்கூட பைகளின் மீதான வரி 28% 18%, நோட்டு புத்தகங்கள் மீதான வரி 18% 12% குறைக்கப்படுவதாக அமைச்சர் அறிவித்தார். திரைப்படங்களுக்கும் சலுகை அறிவிக்கப்பட்டது. திரைப்படத்துறையினரின் கோரிக்கையும் ஏற்கப்பட்டது. திரைப்பட டிக்கெட் கட்டணம் 100 ரூபாய்க்கு குறைவாக இருந்தால் 18% வரியும், 100 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் 28% வரியும் விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். தற்போது பல்வேறு மாநிலங்களில் 28 முதல் 110% வரை பொழுதுபோக்கு வரிகள் விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி இதன் மூலம் சீரான கட்டண விகிதம் இருக்கும் என்றார் அவர். ஒரே நாடு ஒரே சீரான வரி என்ற கொள்கை அடிப்படையில் பல ஆண்டுகளா தீவிரமா சிந்திக்கப்பட்டு தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால தைரியமா செயல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி குறித்த பல சந்தேகங்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் மக்களுக்கு போதிய விளக்கங்கள் அளிக்கும்னு மக்கள் நம்புறாங்க. தமிழக சட்டப்பேரவை கூடியதும் எதிர்க்கட்சிகளான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வெளிநடப்பு செய்ததும் பணம் கொடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசு வெற்றி பெற்றதா என்பது குறித்து சிபிஐ விசாரணைக்கு விடக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அந்த மனு மீது விசாரணை நடந்து வருகிறது. சட்டமன்றத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்புவோம் என்று திமுக செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை இந்த வாரத்தில் கூடியது. அஇஅதிமுக உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்ததாக உறுப்பினர் சரவணன் கூறியது குறித்து பேரவையில் விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது தொடர்பாக பேரவையில் விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று அவைத்தலைவர் தனபால் அனுமதி மறுத்தார். இதை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷமிட்டார்கள். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விற்பனைக்கு என்ற பதாகைகளை ஏந்தியபடி திமுக உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சலிட்டனர். பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவைத்தலைவர் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து அவை காவலர்களால் திமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய வீடியோவில் இடம்பெற்றிருந்த மதுரை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சரவணன் அந்த வீடியோவில் இருப்பது தாம்தான் என்றாலும் அதில் பேசும் குரல் தம்முடையது இல்லை என்று மறுப்பு தெரிவித்தார். இது பற்றி சட்டப்பூர்வமாக வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார். உறுப்பினர் சரவணனின் இந்த அறிவிப்பு எதிர்க்கட்சிகளிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. பணம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எழுப்பிய திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகும் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்களும் அவர்களுக்கு ஆதரவாக கே.ஆர். ராமசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களும் பேரவைக்கு வெளியே சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசுக்கும் பேரவைத் தலைவருக்கும் எதிராக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு முறைகேடாக நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். எனவே
அஇஅதிமுக அரசு பதவி விலக வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது குதிரை பேர அடிப்படையில் தான் இந்த வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்கிறது என்பது 2 சட்டமன்ற உறுப்பினர் தந்திருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த ஆட்சி உடனே கவிழ்க்கப்பட வேண்டும், கலைக்கப்பட வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும். எனவே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை சபாநாயகர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்த அமளிக்கு இடையேயும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகும் சட்டமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றன. வணிக வரித்துறை அமைச்சர் KC வீரமணி சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை தாக்கல் செய்தார். தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் அவையில் நடைபெற்றது. 2வது நாள் சட்டமன்ற கூட்டத்திலும் இந்த பிரச்சினை வெடித்தது. முதல் நாள் போலவே இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எழுப்பிய கோரிக்கையை அவைத்தலைவர் தனபால் நிராகரித்தார். இந்த பிரச்சனையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் அல்லது மாநில அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கண்டிப்பான கோரிக்கையை முன்வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின். இதற்கு உடன்படாவிட்டால் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக 2ஆக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிய போது அவருக்கு ஆதரவு தெரிவித்த எம்எல்ஏக்கள் கூவத்தூர் சொகுசு பங்களாவில் தங்க வைக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்து வந்த சமீபத்தில் எழுப்பப்பட்ட பல சர்ச்சைகளையும் சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கோரி திமுக உட்பட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததால் திமுக, காங்கிரஸ் மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் எழுப்பிய கேள்வியும் அதற்கு கிடைத்த பதிலும். நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த போதிலும் துறை வாரியாக ஒதுக்கீட்டுக்கான மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் ஸ்டாலின் அனுப்பிய முக்கிய குற்றச்சாட்டு. இந்த வாரம் சட்டமன்றம் கூடியது முதற்கொண்டே இந்த கேள்விக்கு விடை கிடைத்தது. ஒவ்வொரு துறைக்கான மானிய கோரிக்கையையும் அதன் அமைச்சர் தாக்கல் செய்து விவாதம் நடைபெற்று அவை நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. தமிழக பள்ளி கல்வித்துறையில் 4084 ஆசிரியர் பணியிடங்கள் உட்பட 17,000 பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட தகவலும் இந்த வார சட்டமன்ற நிகழ்ச்சியில் முக்கியமானது. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அன்றாடம் சட்டமன்ற விதி எண் 110 கீழ் வெளியிட்ட அறிவிப்புகளில் எத்தனை நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலும் குறிப்பிடத்தக்கது. 2011ஆம் ஆண்டு முதல் 879 திட்டங்களை அன்றைய முதலமைச்சர் வெளியிட்டார் என்றும் அதில் 557 நிறைவேற்றப்பட்டு 315 பூர்த்தியடையும் நிலையில் உள்ளன என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் இந்த பதிலில் திருப்தியடையாத மு.க. ஸ்டாலின் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், இன்னும் நிறைவேற்றப்படாதவை, இதற்கான செலவு உள்ளிட்ட விவரங்களை கொண்ட வெள்ளை அறிக்கை அரசு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசின் நிலையை சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் தெளிவுபடுத்தியதும் இந்த வாரத்தில் வெளியான முக்கிய தகவல். தமிழக சட்டப்பேரவை இந்த வாரத்தில் கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் கிடைத்ததும் இந்த வாரத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வு. சட்டப்பேரவையுடைய முதல் நாள் கடும் அமளியில் இருந்தாலும் 2 மற்றும் 3வது நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவே நடந்தது. நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு இருந்த தடை நீக்கம். இந்த நீட் தேர்வை மத்திய அரசு அறிவித்ததுமே தமிழ்நாடு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. அதன் காரணமாக கடந்த ஆண்டு இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆண்டும் விலக்கு நீட்டிக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. தமிழக சட்டமன்றமும் தீர்மானம் நிறைவேற்றியது. இந்த நிலையில் நீட் தேர்வு நடந்தே தீரும் என்று அறிவித்து தேர்வும் நடத்தப்பட்டது. தேர்வுக்கு பின் இந்த பிரச்சனை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. கடந்த மே 7ஆம் தேதி நடைபெற்ற மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் மொழி வாரியாக வினாத்தாள்கள் வேறுபட்டிருந்ததால் நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி CBSE தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் PC பந்த், தீபக் குப்தா ஆகியோரை கொண்ட அமர்வு நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதி அளித்தது. மேலும் மாநில உயர்நீதிமன்றங்கள் நீட் தேர்வு தொடர்பான மனுக்களை பெற வேண்டாம் என்றும் தேர்வு முடிவுகளும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கை உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். தேர்வு எழுதிவிட்டு முடிவு என்னவோ என்று எதிர்பார்த்து காத்திருந்த 12 லட்சம் மாணவர்களுக்கு இது திருப்தி அளித்த போதிலும்
கிராமப்புற மாணவர்களும் சிபிஎஸ்இ அல்லாத கல்வி பயின்றவர்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று சந்தேகிப்போர் தொடர்ந்து இந்த சந்தேகத்தை வெளியிட்ட வண்ணம் உள்ளார்கள். இந்த பிரச்சினை தமிழக சட்டமன்றத்திலும் இந்த வாரத்தில் எதிரொலித்தது. சில முக்கிய தகவல்களும் இந்த கூட்டத்தொடரில் வெளியிடப்பட்டன. மருத்துவ கல்விக்கான நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம் குறித்து மத்திய அரசிடமிருந்து சாதகமான பதில் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தது முக்கிய அம்சம். இந்த மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைப்பது பற்றி சட்டத்துறையின் ஆலோசனையை மத்திய உள்துறை அமைச்சகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்த பதில் மற்றொரு முக்கிய தகவல். தமிழகத்தில் அநேகமாக அனைத்து கட்சிகளும் எதிர்த்த நீட் நுழைவுத் தேர்வின் முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு இருந்த தடை நீங்கியதும் இந்த வாரத்தில்தான். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் யாருக்கு சொந்தம்? ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் அவரது அண்ணன் மகள் தீபா நுழைய முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் காவல்துறையினரால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டார். தனது அண்ணன் தீபக் அழைப்பின் பேரிலேயே அங்கு சென்றதாகவும் மறைந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து பூஜை செய்யும் நோக்கத்துடன் சென்ற தம்மை தடுத்து நிறுத்தியதாகவும் தம்முடன் வந்த ஊடக பிரதிநிதிகளும் தாக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டிய அவர் இந்த சம்பவத்திற்கு தமது சகோதரரும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்பினார். ஜெயலலிதாவின் மரணத்தில் சதி இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பிரச்சினை குறித்து பிரதமரை நேரில் சந்தித்து புகார் தெரிவிக்கப் போவதாகவும் தீபா கூறினார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சர்ச்சை ஓய்வதற்கு முன்னால இன்னும் ஒரு புதிய சர்ச்சையாக அவருடைய அண்ணன் மகள் தீபா போயஸ் தோட்ட இல்லத்திற்கு சென்றார். அதைத் தொடர்ந்து அங்கே அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா இந்த வார நிகழ்ச்சியுடைய இந்த வார தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பொதிகை நியூஸ் 2007@gmail.com இமெயில் மூலமா எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் கருத்துக்கள் நமது நிகழ்ச்சியை மேலும் மெருகூட்ட பயன்படும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.